சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் தற்போது கேரளா மற்றும் தமிழ்நாடு எல்லைப் பகுதிகளில் ஷூட்டிங் நடைபெற்று வருது. தொடர்ந்து இந்த ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட் ஏதாவது ரஜினிகாந்தோட பிறந்தநாளுக்கு வெளியாகுமா என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தாங்க. கடைசியில் எந்த அப்டேட்டும் வெளியாகாத நிலையில் ரசிகர்களுக்கு அது ஏமாற்றத்தை தான் கொடுத்தது. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடல் குறித்து தான் அப்டேட் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கூலி படத்தோடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கெரியர்லேயே மிக பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ரம்யா கிருஷ்ணன், தமன்னா, யோகி பாபு, சுனில், ரெடின் கின்ஸ்லி, சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராஃப், மோகன்லால், பாலையா போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. தொடர்ந்து இந்த படத்தில் விஜய் சேதுபதியும் ஒரு முக்கியமான ரோலில் நடிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. ஃபகத் ஃபாசிலும் இந்த படத்தில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த மலையாளம் இண்டஸ்ட்ரியே இந்த படத்துக்குள்ளே இறக்கியிருக்காரா நெல்சன். அப்படி என்னதான் நெல்சன் இந்த படத்தில் எடுத்துகிட்டு வராரு. ஜெயிலர் 1 படத்தில் கரெக்டான கேமியோ யூஸ் பண்ணியிருப்பார். அதனால் படமே பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி வாரி குவிச்சது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சரி, அனிருத்துக்கும் சரி, நெல்சனுக்கும் கார்கள் மற்றும் செக்குகள் பரிசாக கொடுத்துருந்தாங்க. அதைத் தொடர்ந்து யாரும் எதிர்பாராத விதமாக தான் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. ஆனால் இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ் நெல்சன் வச்சுருக்காரு. இதனால் இப்போ இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகுமா? அது மட்டும் இல்லாமல் முதல் பாகத்தில் விநாயகனுடைய அந்த காமெடியான வில்லனிசம் பயங்கரமாக மிரட்டி எடுத்திருந்தது. அது இந்த பாகத்தில் விநாயகன் ஒரு சில ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்தாலும் அவருடைய முழுநீள நடிப்பு இந்த படத்தில் இருக்காது. அதனால் இந்த படத்துக்கு இது ஒரு மைனஸ் பாயிண்டாக தான் இருக்கும் எனவும், அதனால் படம் சொதப்ப வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் நெல்சன் மேலே நம்பிக்கை வச்சு தொடர்ந்து படத்தை எடுத்துகிட்டு வராரு. மேலும் இந்த படத்துடைய ரிலீஸ் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளி போயிடுச்சு. ஆகஸ்ட் 14 அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஜெயிலர் 1 படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. அதைத் தொடர்ந்து இந்த படம் அடுத்த வருஷம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. அதனால் இந்த படத்துடைய முதல் பாடலை ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. கிறிஸ்மஸுக்கு ரிலீஸ் பண்ணலான்னு போதில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது. ரிலீஸ் தேதியுமே தள்ளி போனதுனால பொங்கலுக்கே ஸ்ட்ரெயிட்டாக இந்த படத்துடைய முதல் பாடலை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. மேலும் முதல்ல ரிலீஸ் ஆக போகிற இந்த பாடலுக்கு இந்த தடவை தமன்னா நடனமாகலை. ஜெயிலர் 1ல் தமன்னாவோட நடனம் படத்தையே வேறு லெவலில் தூக்கி போய் வச்சது. அதைத் தொடர்ந்து இந்த படத்தில் நேரா ஃபத்தோக்கி அப்படின்றவங்க தான் இந்த படத்தில் நடனம் ஆடி இருக்காங்களாம். காவாலா பாட்டு எந்த அளவுக்கு ஜெயிலர் 1க்கு ஹிட் அடிச்சதோ அதே போல் இந்த படத்துலையும் இந்த பாட்டு ஹிட் அடிக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துடைய முதல் பாடலுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சலாம் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.